துணை நடிகராக நடித்தார். 1986இல் பல வெற்றிகரமான படங்களில் நடித்த பிறகு முன்னணி நடிகராக ஆனார். அந்த ஆண்டு வெளியான ராஜா வெண்டே மகன் என்ற திரைப்படம் இவரை முன்னணி நடிகராக்கியது. இவர் சில இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் படங்களில் நடித்துள்ளார். தமிழ் அரசியல் திரைப்படமான இருவர் 1997, கம்பெனி 2002 எனும் இந்தி திரைப்படம் மற்றும் தெலுங்கு திரைப்படமான ஜனஜா கேரேஜ் 2016 ஆகிய படங்களில் நடித்துள்ளார். மோகன்லால் விஸ்வநாதன் 1960 மே 21 அன்று கேரளாவில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள எலந்தூர் கிராமத்தில் பிறந்தார். இவர் கேரள அரசின் முன்னாள் அதிகாரியும் சட்ட செயலருமான விஸ்வநாதன் நாயர் மற்றும் சாந்தகுமாரி ஆகியோரின் இளைய பிள்ளை ஆவார். இவருக்கு பியூரோல் என்ற மூத்த சகோதரரும் இருந்தார். இராணுவ பயிற்சியின் போது 2000இல் இறந்தார். மோகன்லாலுக்கு இவரது தாய்வழி மாமா கோபிநாதன் நாயர் பெயரிடப்பட்டார். அவர் முதலில் மோகன்லால் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு ரோஷன்லால் என்று பெயரிட முடிவு செய்தார். இருப்பினும் அவரது தந்தை மோகன்லாலுக்கு அவர்களின் குடும்ப பெயரை கொடுப்பதை தவிர்த்தார். அவர்கள் அனைவரும் குடும்ப பெயராக இருக்கும் அவர்களின் சாதி பெயரை நாயர் வைக்கக்கூடாது என்பதில் அவரது தந்தை உறுதியாக இருந்தார். மோகன்லால் மூடவன்முகில் திருவனந்தபுரத்தில் உள்ள தனது தந்தை வழி வீட்டில் வளர்ந்தார். திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த பின்னர் திருவனந்தபுரம் மகாத்மா காந்தி கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். மோகன்லால் கம்ப்யூட்டர் பாய் என்ற மேடை நாடகத்தில் 6ஆம் வகுப்பு மாணவராக இருந்தபோது முதலாக நடித்தார். அதில் 90 வயது முதியவராக நடித்துள்ளார். 1977 மற்றும் 1978ஆம் ஆண்டுகளில் கேரள மாநில மல்யுத்த வாகையாளராக இருந்தார். மோகன்லால் மற்றும் அவரது நண்பர்களான மணியன் பிள்ளை, ராஜு, சுரேஷ்குமார், உன்னி, பிரியதர்ஷன்,